ஏ டு டி நந்தா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவரு முகமது அலி ஜின்னாவே நல்ல விதமா பேசிட்டாருன்னு இன்ஸ்டால இவரு கதறிட்டு இருக்காரு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஏ டு டி நந்தா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இந்த பாகிஸ்தான் இந்தியாவோட இந்த கான்ஃபிளிக்ட்டை பத்தி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க. அதை பத்தி கண்டென்ட் ரெடி பண்ணா நான் அந்த வீடியோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான வீடியோஸ் மேட்டர் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா, இந்தியாவே 2-3 துண்டா போட்ட முகமது அலி ஜின்னா ரொம்ப செக்யூலரான ஆளு, ரொம்ப நல்ல மனிதர், அவருடைய விஷன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கான். சரி, ஓகே. ஏ டு டி நந்தா அப்படி என்னதான் முகமது அலி ஜின்னாவை பத்தி பேசிட்டாருன்னு பார்த்தா, முகமது அலி ஜின்னா நல்லவர் வல்லவர்லாம் சொல்லல. அவர் சொன்ன சில கருத்துக்களை பேசியிருப்பாரு. ஸோ ஏ டு டி வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் உருவான கதைன்னு பாகிஸ்தானோட ஹிஸ்டரியை ஷார்ட்டா சொல்லுவாரு. ஸோ அப்போ முகமது அலி ஜின்னாவை சொன்னதா சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாலும் இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்க இருக்கணும்லாம் இல்ல, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு முகமது அலி ஜின்னா சொன்னதா சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் பாகிஸ்தானோட சிட்டிசனா இருந்தா அவங்களும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நடத்தப்படுவாங்கன்னு முகமது அலி ஜின்னா சொல்றதா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்குதான் இவர் உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தானோட ட்விட்டர் பேஜ்ல இருந்து இந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. உடனடியாக இந்த வீடியோ கம்ப்ளைண்ட் பண்ணி பிளாக் பண்ணணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு.